கடன் விரைவில் தீர செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்தால் விரைவில் கடனை அடைத்து விடலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும். சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது. ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும். இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர். கடன் பிரச்சனை, வேலை தொடர்பான பிரச்சனை, திருமணம் தொடர்பான பிரச்சனை என்றாலே அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட நாம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுக்குரிய கிழமை செவ்வாய். இந்த கிழமையில் முருகனை வழிபட்டு வந்தாலே தீராத கடன் பிரச்சனைகள் தீருவதற்கான வழிகள் பிறக்கும். அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை. அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள், பணி தொடர்பான பிரச்சனைகளை நினைத்து முருகனை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயல்களை தொடங்க ஏற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது. ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு, பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம். செவ்வாய்க்கிழமை வழிபாடு. பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்றாலே நல்ல காரியங்கள் செய்வதற்கும் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு ஏற்ற நாள் கிடையாது என நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம். செவ்வாய்க்கிழமையில் துவங்கினால் அந்த காரியம் சரியாக இருக்காது என்பது பல காலமாக மக்களிடம் இருந்து வரும் நம்பிக்கையாக உள்ளது. செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம். அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும். நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பெரியோர் கூறுவார்கள். கடன் விரைவில் அடைய வழிபாடு. தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு அத்தனை மகத்துவம் உள்ளது. செவ்வாய்க்கிழமையில் ஒரே நாளில் 3 பரிகாரங்களை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கடன்கள் விரைவில் அடைப்படும். செவ்வாய்க்கிழமை பரிகாரம். செவ்வாய்க்கிழமை அன்று முதலில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை வருகிறது. இந்த சமயத்தில் பாசி பயறு அல்லது பச்சை பயறுடன் வெல்லம் கலந்து பாயாசம் செய்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமிக்கு படைத்து எங்கள் வீட்டில் உள்ள கடன்கள் விரைவில் அடைப்படுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுங்கள் என வீட்டு தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம் ஆகியவற்றிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்தது பசுவிற்கு தானம். இரண்டாவதாக செவ்வாய் ஓரையானது செவ்வாய்க்கிழமையில் பகல் 1 மணி முதல் 2 மணி வரை வருகிறது. இந்த சமயத்தில் பச்சரிசியை கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் பச்சை பயறு மற்றும் வெல்லம் கலந்து வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன் வைத்து பசுமாட்டிற்கு நான் செய்யும் இந்த தானத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டு கடன் சீக்கிரம் அடைப்பட்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ 30 முக்கோடி தேவர்களும் அருள் செய்து கடனை விரைவில் அடைப்பதற்கான வழியை எங்களுக்கு காட்ட வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு யாருடைய பெயரில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய கையால்
பாசிப்பயறு, வெல்லம் கலந்த பச்சரிசியை பசுமாட்டிற்கு வழங்க வேண்டும். பசுமாட்டிற்கு இந்த தானத்தை வழங்கிய பிறகே பகல் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவராக இருந்தால் காலையிலேயே இவற்றை தயார் செய்து எடுத்துக்கொண்டு போய் மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு பகலில் அருகில் இருக்கும் பசுமாட்டிற்கு வழங்கலாம். செவ்வாய் ஓரை. மூன்றாவதாக, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை வரும் நேரமான மாலை 6 மணிக்கு மேல் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். வழக்கமாக ஏற்றும் விளக்கு ஏற்றினாலும் தனியாக ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். இது முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படும் விளக்காகும். இந்த விளக்கிற்கு முன் கடன் விரைவில் அடையும் வழியை காட்டு, கடன் இல்லாமல் வாழும் வாழ்க்கையை தந்தருள வேண்டும் என முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும்.